மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 100ஆம் ஆண்டு நிறைவு நாளை முன்னிட்டு கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்றைக்கு நிறைவு காணுகின்ற வகையில் 87வது நிகழ்ச்சியாக 600 நம்முடைய இரத்த சொந்தங்களான மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஸ்கூட்டி பப்பும் தற்போது வழங்கப்பட்டது. இந்த இனிய நிகழ்விலே நம்முடைய அருமையினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அவர்களுக்கு உதவிகளை வழங்கியிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியிலே டிசம்பர் 3 இயக்கத்தை சார்ந்த அருமை நண்பர் தீபக் நாதன் அவர்களும், சென்னை பெருநகரத்துடைய நம்முடைய மேயர் பிரியாராஜன் அவர்களும், சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய ஜோசப் சாமுவேல் அவர்களும், இந்த மண்டல குழுவுடைய தலைவர் அன்பிற்கினிய மூர்த்தி அவர்களும் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆதிதிராவிட நல அமைப்பாளர் அன்பிற்கினிய LPF மோகன் அவர்கள் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் வருகின்ற இந்த மாதம் 17ஆம் தேதி வரையில் 100 நிகழ்ச்சிகளை நிறைவு செய்ய திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். 3வது முறையாக பிரதமர் மோடி பதவியேற்றிருக்காரு, அதை பற்றி நான் அவர் நாட்டிற்கு வேண்டுமென்றால் ஒட்டுமொத்தமாக அரசராக இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவு அன்னை தமிழகத்தில் எப்பொழுதும் இருவர்ண கொடி, திராவிட முன்னேற்ற கொடி தான் பறக்கும் என்பதை இந்த தேர்தலில் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அதனால் தமிழகம் மென்மேலும் வளம் பெற்று நலம் பெற்று அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எதிர்முனையிலே களத்திலே நிற்பவர்கள் முன்ஜாமீன் வைப்பு தொகை இழக்கின்ற அளவிற்கு எங்களுடைய இயக்கப்பணியும் மக்கள் பணியும் மேலும் விரைவாக சுறுசுறுப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலிருந்து எல்முருகன் அவர் மத்திய இணையமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. கடந்த முறை இணையமைச்சர், தற்போதைய இணையமைச்சராக கொடுத்திருக்காங்க. அவர் கேபினெட் கொடுக்கல. முழுவதுமாக தோற்கப்படுகின்ற ஆட்களுக்கு, தோல்வியை தழுவுகின்ற ஆட்களுக்கு அவருடைய இயக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட பதவிகளை தொடர்ந்து ஒன்றிய அரசு வழங்கினாலும் தமிழக மண்ணை பொறுத்தளவில் இது திராவிட மண். எத்தனை முறை மோடி அவர்கள் படையெடுத்தாலும் சரி, எத்தனை முறை அமித்ஷா அவர்கள் படையெடுத்தாலும் சரி, அல்லது பொறுப்புகளை வாரி வழங்கி கொண்டிருந்தாலும் சரி, அன்னை தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சியை தவிர்த்து வேறு எந்த ஆட்சியும் இனி ஒரு 1/4 நூற்றாண்டிற்கு கனவிலே கூட நினைக்க முடியாத அளவிற்கு மக்கள் செல்வாக்கோடு திமுக நிகழ்கின்றது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இன்னும் எவ்வளோ காலம் ஒருத்தரை சார்ந்தே இருக்க போகிறோம் அப்படின்னு அந்தந்த கட்சி தொண்டர்களை அவர்கள் சமாதானப்படுத்துவதற்கும் விரைவாக பணிகள் வாங்குவதற்கும் அப்படி சொல்லிக்கொள்ளலாம். அது அவருடைய உரிமை. எங்களுடைய பேச்சு மீண்டும் தமிழ்நாட்டிலே சட்டப்பேரவை தேர்தல் என்று வந்தால் 234 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கைப்பற்றும் என்பது எங்களுடைய நிலைமை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.